இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். உங்கள்கிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்டு பின்னாடி இந்த வீடியோவை பேச ஆரம்பிக்கிறேன். எதுக்காக இந்த மன்னிப்பு கேட்குறேன்னா, ஒரு மனிதன் என்பவன் ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சில வார்த்தைகள் பகிர்வதற்கு முன்னாடி தாம் கடைப்பிடிக்கிறாமா, நாம் கடைப்பிடிக்கிறாமா என்பதை 1க்கு 4 தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் பேசணும். நம்மாலேயே கடைபிடிக்க முடியாததை அடுத்தவங்களுக்கு சொல்வது தவறு. ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தனக்கு மனப்பாடம் ஆகாத ஒரு பாட்டை நான் பாட மாட்டேன் அப்படிம்பாங்க. அதனால தான் என்னுடைய இது உங்களை உருக்கமாக இருக்கும்பாங்க. நான் மேலோட்டமாக சும்மா கையில் பேடு வச்சுக்கிறது, புக்கில் பாட்டு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே பாடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னாங்க. அதனால தான் அவங்க பாடகியிலேயே உலகப்புகழ் பெற்ற அளவுக்கு இருந்தாங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. இப்போ நான் என்ன எடுக்க அதே மாதிரி எது உனக்கு ஒன்றால் கடைப்பிடிக்க முடியுது அப்படின்னா அதில் கொஞ்சம் நான் தோற்று போகிறேன். சிலதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுது. என்னால் கடைப்பிடிக்க முடியறதெல்லாம் சொல்லிடுறேன். விதி, ரமண மகரிஷியோட வாழ்க்கையை விதின்னு கடைப்பிடிக்கிறேன். நடந்து முடிஞ்சதை முற்றிலும் மறந்துவிடுன்னு சொல்கிறோம் பாரு, அது என்னால் முடியலை. என்னால் முடியக்கூடியதெல்லாம் பட்டியலிடுறேன். அதுக்கு மட்டும் இனிமேல் நீங்கள் முக்கியத்துவம் எடுத்தால் போகிறோம். மற்றதெல்லாம் பயிற்சியில் இருக்கேன். எதிர்பார்ப்புகளை சுத்தமாக குறைச்சிக்கிட்டேன். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறேன். இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன். பிரபஞ்சம் எது கொடுத்தாலும் கொடைன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் மரணம் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதில்ல, ரொம்ப ஆசைப்பட்றேன். மரணத்தை கொண்டாடுறேன். மரணம் எனக்கு வந்தால், இன்றைக்கி வந்தால், இந்த நொடி வந்தால், இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்தாலும் நான் ஆனந்தமாக வரவேற்பேன். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு கூட பகிரும்போது அதையெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் நான் பண்ணிக்க முடியுது. என்னால் பண்ண முடியாததெல்லாம் என்னன்றதை பட்டியலிடுறேன். அதாவது பழசை மறக்க முடியல, நடந்து முடிஞ்சதை. பற்று, பந்தம், பாசம் இதெல்லாம் விட்டு விலகி வர்றது அது முடியல. சில இயக்கங்கள் வெளியில் வர்றதுக்கு பயிற்சியில் தான் இருக்கேன். அதை என்னால் முடியலை. சினிமா மீது இருக்கிற காதலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னா சில நேரங்களில் சினிமா தான் எனக்கு காப்பாற்றுது. சினிமா துறை இல்லைன்னா என்னால் முடியாது. போன 60வது இதில் ஒரு இடத்த நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அந்த வேலை தான் எனக்கு கடைசி நிமிஷத்தில் என்னை காப்பாற்றிச்சு. அந்த 60 திருமணத்தை நான் கௌரவமாக நடத்துறது எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் சினிமா தான். அடுத்து இந்த வரப்போகிற 1ஆம் தேதியை மறக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த 1ஆம் தேதி என்னுடைய 60வது திருமணம் நடந்த நினைவு நாள். அதை மறக்கணும்னு ஆசைப்பட்றேன். முடியறதுக்கு முயற்சி